அஜித் குமார் போன்ற காவல் விலங்கு மரணங்கள் இனி நடக்காமல் தடுக்க துன்புறுத்தல் எதிர்ப்பு தனிச்சட்டம் ஆன்டி டார்ச்சர் லா. இந்தியா இன்று வரை UN கன்வென்ஷன் அகென்ஸ்ட் டார்ச்சர் UN-CAT தாக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு அதற்கேற்ப உள்ளூர் சட்டம் உருவாக்கவில்லை. இதுபோல மரணங்களை தவிர்க்க காவல்துறையின் தாக்குதல் என்பது குற்றம் என்பதை குறிப்பிடும் தனி சட்டம் தேவை. பாதுகாப்பான விசாரணை முறைமை சேஃப் கஸ்டடி புரோட்டோகால்ஸ். கைது செய்தவுடன் சிறையில் CCTV கண்காணிப்பு, மகளிர் காவல் நிலையத்தில் பெண் காவலர் முன்னிலையில் விசாரணை, அரசு மருத்துவ பரிசோதனை 24 மணி நேரத்திற்குள் கட்டாயம் என சட்டப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும். மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு, பொதுமக்கள் தங்களின் அரசியல் சட்ட உரிமைகள் உறுதியான வழக்கின் பின்னே தவிர யாரும் அடிக்க முடியாது என்ற அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் மனித உரிமை மற்றும் காவல் உரிமைகள் பற்றிய பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். பொதுத்துறையின் கட்டுப்பாடு மற்றும் தண்டனை காவல் அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் மனித உரிமை பயிற்சி சட்டம் மீறியால் வேலை நிறுத்தம், திடீர் இடமாற்றம், சிறை தண்டனை, தனி காவல் ஒழுங்கு கண்காணிப்பு குழு, போலீஸ் அக்கவுண்டபிலிட்டி கமிஷன், மக்கள் நேரில் புகார் அளிக்கக்கூடிய அமைப்பு, நவீன தொழில்நுட்பம் காவல் நிலையங்கள் அனைத்தும். CCTV பாடி கேம், போலீசாரின் உடலில் கேமராக்கள், ஆடியோ வீடியோ இன்டர்கேஷன் ரூம்ஸ், இதுபோல ஒளியில்லாத இடங்களில் விசாரணை நடத்துவதை தடை செய்யும் சட்டம். CBI நியாய விசாரணையை பொதுவாக்கம். காவல் மரணம் நேர்ந்தால் முதலில் சுயாதீன அமைப்புகள் அல்லது CBI விசாரணை தானாகவே தொடங்க வேண்டும், அரசின் அனுமதி வேண்டாமல். ஊடகம் மற்றும் பொது ஒழுக்கம் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் இவ்வாறு உயிரிழப்புகளை ஒளியீடு செய்ய விதிகளுக்கு உட்பட்ட பன்னாட்டு ஆராய்ச்சி அளவிலான விசாரணைகளை வலியுறுத்த வேண்டும். மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒருவனின் உயிர் பாதுகாப்பு நம் ஒட்டுமொத்த சமூகத்தின் நம்பிக்கை என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒரு நாட்டின் மனித நேய முகத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது. கடுமையான சட்டம், விரைவான நீதிமுறை, பொதுமக்களின் விழிப்புணர்வு மூன்றும் சேர்ந்தால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும்.